உங்களுடன் ஸ்டாலின் அதுல கூட மனு கொடுத்துட்டோம் நாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலயும் நாம் தமிழர் போய் கலந்துக்கிறீங்களா? ஆதாரத்தை கொண்டு வந்துட்டீங்களா? சரி, மக்களுக்கு காட்டுங்க எடுத்து. மக்களே, இதெல்லாம் உண்மைதானா? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில ஆயிஷா பீன்ற 21வது வார்டு தொகுதியில 4 ஆண்டுகளா மண் கடத்தப்படுகிறது, மலை சுருண்டப்படுகிறது. இந்த மாதிரி பாயிண்ட் தான் கேட்டேன், சொல்லுங்க. அதை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி மக்கள் 5 முறை மனு கொடுத்தாச்சு. ஏன் உங்களுடன் ஸ்டாலின் அதுல கூட மனு கொடுத்துட்டோம் நாங்க. அதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திலயும் நாம் தமிழர் போய் கலந்துக்கிறீங்களா? இல்லையா சார், மன்னிக்கணும். இல்ல, அது பொதுமக்களுக்கான நிகழ்ச்சி நான் நினைச்சேன். முகாம்ல போய் நாங்க மனு கொடுத்தோம் சார். வாழ்த்துக்கள், நன்றி தான். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பா இப்ப மக்களுக்கு ஏதோ மக்கள்ல ஒருத்தர் தான் நாம் தமிழர்னா வேறவா? நாம் தமிழர் மக்கள்ல ஒருத்தர் தான். கலந்துக்கிறீங்களான்னு கேட்டேன். நடக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். அதனால மக்களுக்காக நாங்க போய் முகாம்ல மனு கொடுத்தோம். சூப்பர். அதாவது இரவு பகலா ஜேசிபி வச்சு மண்ணை அள்ளிட்டு இருக்காங்க. எங்க 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 பண்றாங்க? அதான் சார், திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆயிஷாபி நகர்ல 21வது வார்டுல நீங்க பார்க்கலாம். நான் இது கூட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆதாரத்தை கொண்டு வந்துட்டீங்களா? சரி, மக்களுக்கு காட்டுங்க எடுத்து. கண்டிப்பா பாருங்க. மக்களே, இதெல்லாம் உண்மைதானா? பாருங்க, வேற எங்க போட்டோ எடுத்து காட்டுறாங்களா? அந்த மக்களுக்கு ஏதாவது விடியல் வராதான்னு சொல்லி போய் பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா எம்எல்ஏ இருக்கீங்க, ஜேசிபி இயந்திரத்தை வச்சு செய்ய ஆட்சி உத்தரவிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த அடிவாரத்துல 500-600 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. பின்னடைவில் ஏதாவது மழைச்சரிவு வந்துச்சுன்னா மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். தயவு செஞ்சு அதுக்கு ஒரு தீர்வு காணணும். நான் இங்க நீங்க அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? தீர்வு கண்டிருக்கா? திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு நாம் தமிழர் கொடுத்த தீர்வு என்ன? இதான் கேள்வி. எங்களால முடிஞ்சது போராட்டம் மட்டும்தான். நாங்க என்னென்ன போராட்டங்களா பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க மக்களுக்காக. இங்க லோக்கல்ல திருப்பத்தூர்ல. அதான் சார், திருப்பத்தூர் அங்க நிறைய சொல்றேன், நிறைய இருக்கு. 4 தொகுதிக்கு சேர்த்தே பேசலாம். வாணியம்பாடி, ஆம்பூர். சொல்றேன் இருக்கு நிறைய. ஆம்பூர் பிலால் நகர்ல மக்களுக்கு 30 ஆண்டு காலமா ஒரு அடிப்படை வசதி கூட இல்ல. மயான வசதி, குடிநீர் வசதி, ஒரு போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லாம மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. காஜா நகர் இருளர் குடியிருப்பு 7வது வார்டு, குறைந்தபட்சம் அங்க 50 குடும்பத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு குடிநீர் வசதி இல்ல. அதாவது சரி, ஒக்கனிக்கல் பைப் கனெக்ஷன் இருக்கு, ஆனா குடி தண்ணி இல்ல. அங்க தண்ணி வேணும்னா அவங்க 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுமா. போர் போட்டிருக்காங்க, ஆனா பாத்ரூம்க்கு யூஸ் பண்ற தண்ணி அந்த மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. 40-50 ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு அங்க ஒரு பட்டா கூட இல்ல. இல்ல சார், நான் முடிச்சிடுறேன். கொஞ்சம் விண்ணமங்கல பகுதி இதே முக்கியமானது இருக்கு சார். விண்ணமங்கல பகுதி வேகமா 30 செகண்ட்ல முடிங்க. அடுத்து இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. விண்ணமங்கலம் பகுதியில 6 கல்குவாரி இயங்கி வருது. இன்னும் 7 புதிய கல்குவாரி வர இருந்தது. அதை நாம் தமிழர் கட்சி மக்கள் போராட்டம் பண்ணி தான் தற்காலிகமா தடுத்திருக்காங்க.